ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபரிவா சரணம். மனத்தின் ஒரு ஓரத்தில் இருக்கும் அரச மரத்தடி மேடையில மகாபரிவா தியான நிலையை முடித்துவிட்டு தன் கனிவான கண்களை திறந்து அமர்ந்திருக்கிறார். மாலை நேரத்தை மெல்லிய காற்று வீசிக் கொண்டிருந்தது. அப்போது நரை தலைமுடியும் தளர்ந்த உடலம் கொண்ட ஒரு வயதான தம்பதியினர் மெதுவாக நடந்து வந்து பெரியவாளின் பாதங்களுக்கு முன்னால் அப்படியே சாஷ்டங்களாக விழுந்து வணங்கினார்கள். எழுந்து நின்று அவருடைய கண்கள் நீரால் நிறைந்திருந்தது. அவர்கள் தங்களுடைய கைகளை கூப்பியபடி, பெரியவா, இந்த வயசான காலத்துல நாங்க 2 பேரும் சர்க்கரை நோயால ரொம்ப அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டதா இருக்கும். உடம்புல சத்து இல்லாம கைகள்ல எல்லாமே நடுங்குது. எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு, உடம்புல ஏதோ ஒரு பலவீனம் இருந்துட்டே இருக்கு. ஆசைப்பட்ட ஒரு பழமோ ஒரு இனிப்போ கூட எங்களால சாப்பிட முடியல. மனசுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு பயமோ சோகமோ சூழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகாபரிவாரிடம் கூறியிருக்கிறார்கள். இந்த நோயோட கொடுமையால எங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல பெரியவா. நாங்க செஞ்ச என்ன கர்மவினையோ தெரியல. இந்த வயசான காலத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நீங்க தான் பெரியவா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டணும் என்று மனவேதனையோடு விம்மி அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. மகாபரிவா அதற்கு அந்த முதிய தம்பதியினரை தன்னுடைய கருணை பொங்கும் பார்வையால் உற்று நோக்கி கையை உயர்த்தி அபயம் அளித்து அவர்களுடைய சர்க்கரை நோய் நீங்குவதற்கான ரகசியத்தை தேடியும் கொடுத்தார். அப்பா, அப்பனே, அம்மா, நீங்கள் இருவரும் வயதான காலத்தில் இந்த நோயினால் படக்கூடிய அவஸ்தையை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த சர்க்கரை நோய் என்பது உங்களுடைய உடலை மட்டும் கிடையாதுங்க, மனதையும் பலவீனப்படுத்தி சோகத்தில் ஆழ்த்திவிடும். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய ஆன்மீக நெறிகளும் எளிய இயற்கை வழிபாடுகளும் எப்பேற்பட்ட நோயையுமே வேறு இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கர்ம வினைகளை கரைத்து இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட மடத்தில் வைத்து நான் சொல்லும் இந்த முக்கியமான செயலையும் பரிகாரத்தையும் நீங்க கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. அதற்கு காஞ்சி மகான் மகாபரிவா சொன்ன ஒரு பதில், நம்முடைய உடலில் ஏற்படும் நோய்களுக்கும் நம்மை சுற்றியுள்ள ஜீவராசிகளுக்கும் ஒரு நுட்பமான தொடர்பு என்பது இருக்கிறது என்பதையும் அவங்க புரிந்து கொண்டேதான் இருந்தாங்க. சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் செயல் எறும்புகளுக்கு உணவிடணும். தினமும் காலையில நீங்க எழுந்ததுமே உங்களுடைய பூஜை அறைய வணங்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாலை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு வெளியே அல்லது சுத்தமான இடங்களிலோ மரத்தடியிலோ இருக்கும் எறும்புகளின் புற்றுக்கு அந்த மாதிரி நம்ம அரிசி மாவை நம்ம தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் நமக்குள்ள ஏற்படுமா. எறும்புகளுக்கு நீங்க இடக்கூடிய அந்த ஒரு உணவு உங்களை அறியாமல் நீங்கள் செய்த ஒரு பிறவி பாவங்களையும் கர்ம வினைகளையும் கரைத்துவிடும். ஜீவகாருண்யம் எனக்கு நிலவுகிறதோ அங்கு நோய்களின் வீரியமும் தானாகவே குறையவும் தொடங்கவும் ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் மகான் மகாபரிவா சர்க்கரை நோயிலிருந்து தப்பிக்க செய்து வர சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். அடுத்ததான், இந்த சர்க்கரை நோயை முற்றிலும் குணமாக்குவதற்கு நீங்கள் தினசரி ஒரு ஆன்மீக பரிகார முறையை செய்து வர வேண்டும். அதற்கு தேவையான தெய்வீக பொருட்கள் நாவல் மரத்தின் விதை மற்றும் வில்வ இலத்தின் தீர்த்தம், இது மட்டும் இருந்தாலே போதும். நாவல் மரம் என்பது நம்முடைய சாஸ்திரங்கள்ல மிகவும் போற்றப்படும் ஒரு தெய்வீக ஒரு மரமாகவே இருக்கும். சிவபெருமானுக்கு உகுந்த இந்த மரத்தினுடைய ஆற்றல் உடலில் இருக்கும் சர்க்கரையின் அளவை சமன்படுத்தும் ஒரு சக்தியை கொண்ட ஒரு ஆற்றலாகவே இருக்கும். பரம்பரை காலமாக இது இருந்த ஒரு விஷயங்கள். தினமும் காலையில நீங்கள் குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஐகத் குருவாகிய ஈஸ்வரனை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். தூய்மையான ஒரு பாத்திரத்தில் சிறிதளவுக்கு தண்ணீர் எடுத்து அதில் 2 வில்வ இலைகளை போட்டு வைக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வேலையா இது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை எந்த ஒரு நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே செய்யணும். தினமும் காலையில வெறும் வயிற்றில் சூரியன் உதயமாக்குவதற்கு முன்னால் அல்லது காலை 6 மணிக்குள்ளான பிரம்ம முகூர்த்த வேளையில சூரிய உரை நேரத்துல இதை மட்டும் நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே நியாயங்கள் என்பது இருக்கவே இருக்காது. ஆனா அந்த ஒரு வழிபாட்டு முறையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க இருவரும் கிழக்கு நோக்கி அமர்ந்து கைகள்ல அந்த தீர்த்த பாத்திரத்தை ஏந்தி கொள்ள வேண்டும். கண்களை மூடி உங்களுடைய குலதெய்வத்தையும் மருத்துவத்துக்கான கடவுளான தன்வந்திரி பகவானையும் ஈஸ்வரனையும் நம்ம மனதார நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வரலாறாக இது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்க இந்த ஒரு நேரத்துல ஓம் நமச்சிவாய என்ற
பஞ்சாட்சம மந்திரத்தையோ அல்லது உங்களுடைய ரேசர் குலதெய்வத்தோட நாமத்தையோ 11 முறைகள் நம்ம மனதிற்குள்ள ஜெபித்து அந்த ஒரு பொடியை கலந்த தீர்த்தத்தை அந்த ஒரு தீர்த்தத்தை மட்டும் நம்ம தெளித்தோம் அப்படின்னா எல்லாமே மருந்தாக மாறிவிடும். மருந்தாக வாட்டி எல்லாமே நன்மைகளை நமக்கு தேடி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க பண்ணணும். இந்த எளிய பச்சரிசி மாவு இடக்கூடிய செயலையும் நாவல் விதைப்படி கலந்த கல்வ வில்வ தீர்த்த பரிகாரத்தையும் நீங்கள் ஒரு விதமாக நினைத்து முழு நம்பிக்கையோடு ஒரு மண்டலம் தடையின்றி எதுவுமே செய்ய முடியாது. எனவே நீங்க ஒரு மண்டலம் வரைக்கும் இதனை மட்டும் கடைபிடித்து பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுப்பாங்க. நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்களும் முடிந்த அளவுக்கு சப்போர்ட்டையும் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன தேவையோ அதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த சைடு போயிட்டு இந்த சைடு வர்றவங்களுக்கு நிச்சயமா புரிய ஆரம்பிக்கும். நான் கூறியது உண்மையா இல்லையா என்பதை கூறுங்க.